தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவனா? என் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது என்று உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையோடும் சோர்வோடும் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை உயர்த்தி உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னத சத்தியத்தை வேதாகமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119:73. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது தன் சொந்த வாழ்க்கையில் பல முறை மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். சொந்த குடும்பத்தாரே அவரை வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க விட்டுவிட்டு மறந்திருந்தார்கள். சத்துருக்கள் அவரை ஒரு குப்பை போல எண்ணி அழிக்க தேடினார்கள். ஆனால் மனிதர்கள் தன்னை தள்ளி போட்ட நேரத்தில் தாவீது ஒரு உன்னதமான சத்தியத்தை உணர்ந்தார். இந்த மனிதர்கள் என்னை உருவாக்கவில்லை, அகில அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னத தேவனுடைய கரங்கள்தான் என்னை அணு அணுவாக உண்டாக்கி என்னை அழகாக உருவாக்கிற்று என்று அவர் விசுவாசித்தார். தன்னை உருவாக்கின கர்த்தர் தன் வாழ்க்கையை வீணாக போக விடமாட்டார் என்ற விசுவாசமும் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவிக்குரிய தாகமுமே தாவீதை அத்தனை நெருக்கடியிலும் திடப்படுத்தியது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகிறது தெரியுமா? இன்று உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் தோற்றத்தையோ உங்கள் சூழ்நிலைகளையோ பார்த்து உங்களை குறைத்து மதிப்பிடலாம். உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று உங்களை சோர பண்ணலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஏதோ தற்செயலாக இந்த பூமிக்கு வரவில்லை. தாயின் கர்ப்பத்தில் உங்களை உருவாக்கும் முன்பே அறிந்த இயேசு தம்முடைய சொந்த கரங்களால் உங்களை விசித்திரமாக உண்டாக்கி நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார். உங்களை உருவாக்கின சிற்பி அவராக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. உங்களை சிதைக்க பார்க்கிற சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கு நடுவே இயேசு உங்களை ஒரு உன்னதமான பாத்திரமாக வணையப் போகிறார். எனவே சோர்வுகளை உதறிவிட்டு அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுத்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நேர்த்தியாக படைத்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ மனிதர்களுடைய வார்த்தைகளால் உடைக்கப்பட்டு என் வாழ்க்கை வீணாய் போகிறதே என்று பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை பலவீனப்படுத்துகிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் உணர்வையும் தாரும். உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. இன்று ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் அநேகமா இருக்குது ஏசப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் பேர் பேராய் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இப்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.